தாசர்வாளுடைய பிதா சிராத்தம். எங்கேயோ நெய் வாங்க போனா வர வழியில இந்த சுங்காஞ்சாவடியில மாட்டின்னு கார்த்தால 7:30 மணி இருக்கும். இந்த அப்பன்னா நெய் குடத்தோட வந்துட்டான் தாசராஜ். காலம்தான் முக்கியம். குத்தப்ப காலம்னு இந்த காலம். அவர் சாப்பிட்ட உடனே கையெலம்பி காலம்புறதுக்கு தீர்த்தம் கொடுக்குறான் இந்த அப்பண்ணா. அதாவது எப்ப எதிர்க்கிறாளோ அப்ப வித்யாபியாசம் முடிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். தாசர்வாளுடைய பிதா சிராத்தம். அதுக்கு அப்பண்ணான்னு ஒரு பையன் ₹1 பணம் கொடுத்து நெய் வாங்கிட்டு வர சொன்னார். எங்கேயோ நெய் வாங்க போனா வர வழியில இந்த சுங்காஞ்சாவடியில மாட்டினுட்டான். அவனி வரி கொடுத்தாதான் விடுவேங்கிறான். சிராத்த தண்ணிக்கு காத்தால இன்னும் 10 மைல் வந்தாகணும். அவன் இங்கே சிராத்த சமையல் பண்ணணும், சிராத்தம் நடக்கணும். அவன் நெய் குடத்தை வச்சுன்னு உட்கார்ந்துருக்கான். கார்த்தால 7:30 மணி இருக்கும். அந்த அப்பன்னா நெய் குடத்தோட வந்துட்டான் தாசராத். காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்து இந்த தாசர் சம்சாரத்துக்கு கொஞ்சம் உபகாரம் பண்ணி தாசருக்கும் சிராதத்துக்கு அவருக்கு சிசுரூட்டை எல்லாம் பண்ணி, ஹோமத்துக்கு எல்லாம் சிசுரூட்டை பண்ணி, பிராமண சிசுரூட்டை எல்லாம் பண்ணி, பிராமணால் சாப்பிடும்போது இவனே கொஞ்சம் பரமாறி அந்த குருமாதாக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்துவிட்டு மத்தியானம் 3 மணி ஆறுது தாசர் சாப்பிட்றது. இப்போ கரெக்டாக 10:30 மணிக்கு முடிச்சு வாஜைங்கிற கிளம்பி போடுறாரு வாத்தியார். 10:30 மணிக்கெல்லாம் சிராத்தம் முடிஞ்சிருது. 10:45 இடையில உட்காந்துறோம். 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் சொன்னால் சண்டை வந்துடும். காலம்தான் முக்கியம். குத்தப்ப காலம்னு இந்த காலம் முக்கியம். நிதானமாக சிராத்தம் பண்ணி அவர் சாப்பிட்டு எழுந்திருக்கும் போது மணி 3. அவர் சாப்பிட்ட உடனே கையெலம்பி காலம்புறதுக்கு தீர்த்தம் கொடுக்குறான் இந்த அப்பண்ணா. அவன் கார்த்தாலேருந்து நெய் குடம் தூக்கி இத்தனை சிஸ்ரூஷ பண்ணின ஒரு டயர்ட்னஸ் அவனுக்கு இருக்கு. ஜலம் கொடுக்கும்போது என்ன பண்ணா அப்படியே இடது கையால் நீட்டி விட்டான் சொம்ப. அவருக்கு கோபம் வந்துடுது. இடது கையால் ஜலத்தை கொடுத்தா அப்புறம் கால் கூட அலம்பக்கூடாது. அந்த சொம்ப வாங்கினார் அவங்கிட்டேந்து. இத்தனை வருஷமா என்கிட்ட இருக்க இடது கையால் ஜலம் கொடுக்குறியேன்னார். சொம்பாலேயே தலையில முத்தினார். சொம்பாலேயே தலையில ஒரு முத்தினார். அந்த பையன் இப்படி முறைச்சான். இப்படி முறைச்சு பார்க்குறான். அவரை சிஷ்யம் பார்த்தார். நீ இல்லை முறைச்சு பார்த்தா. பாடசாலையில் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு வாத்தியார், 2ஆம் கட்டில் பாடசாலை, ஒரு பையனை அடித்தார். பாடசாலையில் வேதம் ஒழுங்காக சொல்லலை, பஞ்சாயத்து ஒழுங்காக சொல்லலைங்கிற கோபத்தில் ஒரு கம்பை எடுத்துன்னு இப்படி ஓங்கினார். அப்படி பிடிச்சான் கம்பாவும். அடிக்க வந்த கம்பை இப்படி பிடிச்சான். அவர் என்ன பண்ணார் தெரியுமோ, அடிக்கலை, ஒரு கார்டு போட்டு விட்டார், குழந்தைய அழிச்சுன்னு போங்கன்னு. இனிமேல் அவனுக்கு சொல்லித்தர மாட்டேன். அதாவது எப்போ எதிர்க்கிறாளோ அப்போ வித்யாபியாசம் முடிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். ஒரே கணக்கு. அது முடிகிற வரையும் ஒன்றுமே எதிர்ப்பே இருக்காது. இது போருங்கிற எண்ணம் அந்த புத்தியில் வந்து கொடுத்தோன்னா அன்னைக்கு தான் கம்ப பிடிப்பான். அது மாதிரி இவர் நினைச்சுண்டு என்னடா முறைக்கிறேன்னு அடிக்கவும் அடிச்சுட்டு அவன் வலி தாங்காம இப்படி பார்த்தோன்னா ஏண்டா முறைக்கிறேன்னு வேற கேட்குற. அவன் பார்த்தான். கார்த்தாலேருந்து நெய் குடம் தூக்கின்னு வந்து இத்தனை காரியம் பண்ணி கவாங்கமா பசியோட நான் இத்தனை காரியம் பண்ணியிருக்கேன், நான் அடிக்கவும் அடிச்சுட்டு முறைக்கிறேன் இல்லைன்னா அடவையில் எதிர்த்து வேற பேசுறியான்னாரு. என் முகத்தில் முடிக்காத போனார். இதெல்லாம் சொல்கிற வழக்கம் குரு சொல்லுவார். என் முகத்தில் முகாவலோகனம் கிடையாது. அப்படின்னா நேரத்தை மூஞ்சியை பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். போன்னு சொல்லுவார். இதெல்லாம் பாடசாலையிலே முன்னெல்லாம் சொல்லுவார்.
இப்பெல்லாம் கிடையவே முகாவலோகமே கிடையாது. இதில் தானே பார்த்து பாடமே இதில் தானே, முகாவலோகனமே கிடையாது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.